சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கவி, இப்படிலாம் பண்ணாதடி. கொஞ்ச நேரத்துல அம்மாவை பரித வைக்க வச்சுட்டேடி. நீ இல்லைன்னா நான் என்னடி பண்ணுவேன்? உனக்காக தானடி நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இங்க பாரு, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பண்ண உனக்கு முன்னாடி நான் போயிடுவேன். அப்படிலாம் சொல்லாதம்மா. சார், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? இல்லை சார், நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுவீங்களோன்னு. ஆனால் கவியை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு சொன்னப்புறம் தான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இருங்க இருங்க, அவசரப்பட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. நான் கவியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னது மனப்பூர்வமா சொன்னது கிடையாது. அந்த சிச்சுவேஷன்ல வேற வழி இல்லாம தான் அப்படி சொன்னேன். வேற வழி இல்லாமனா? கவி எதுவும் தப்பான முடிவு எடுத்துட கூடாதுங்கிறதுக்காக சொன்னீங்களா? அப்புறம் உங்க மனசு பூரா நான் தான் இருக்கேன், ஆனா நீங்க அதை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் போய் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னா உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க, எனக்கு நீங்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிருப்பீங்கல்ல. அப்படி நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆகும்? கவியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போனுங்கிற சிச்சுவேஷன் வந்துரும்ல. அது மட்டும் இல்லாம நீங்க வீம்புக்குன்னு இந்த வீட்லயே இருந்துருவீங்க. நீங்க இங்கேயும் நான் எங்க வீட்லயும் இருந்தா நம்ம காதல் எப்படி கை கூடும்? அப்படிலாம் ஒண்ணு நடக்க கூடாதுன்னா நான் கவிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு போய் சொன்னேன். நான் உங்க பக்கத்திலேயே இருந்தாதான் நான் நினைச்சது நடக்கும். உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அது மட்டும் நடக்கவே நடக்காது சார். கத்தாதீங்க. குணாண்டிக்கு இந்த விஷயம் காதுல விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களை பேப்பர் மாதிரி கிழிச்சு எரிஞ்சிருவாங்க. நடக்கும். இப்பவே உங்களுக்குள்ள ஒரு பொசசிவ் வந்திருக்குல்ல. அப்படிலாம் எதுவும் வரல. அது எப்படி வராம இருக்கும்? நம்ம ஆசைப்பட்ட ஒருத்தன் இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள ஒரு பொசசிவ்னஸ் வரத்தானே செய்யும். அதெல்லாம் எதுவும் வரல சார். ஏன்னா நான் உங்களை ஆசைப்படவே இல்ல. அதனால நீங்களா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. நீங்க போய் சொல்றீங்க அஞ்சலி. உங்க மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய வேற ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்றப்போ நீங்க எப்படி என்ன கவிக்கு விட்டு கொடுப்பீங்க? அதனால இந்த கல்யாணத்தை நிறுத்த கண்டிப்பா நீங்களா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியவே இல்ல சார். நான் உங்களுக்கும் கவிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும்னு உண்மையிலேயே நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி சார் இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவேன்? பண்ணுவீங்க அஞ்சலி. நான் சொன்னது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. நிச்சயமா எனக்கும் கவிக்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நடக்கவும் நீங்க விட மாட்டீங்க. உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். அதுக்கான முயற்சியை நீங்களே எடுப்பீங்க. ஏன்னா உங்களுக்குள்ள நான் தான் இருக்கேன், அது உங்களுக்கும் தெரியும். அதனால இப்ப நடந்தது ஒரு டிராமா தான். கவி கதவை அடைச்சிட்டு ஒரு டிராமா பண்ணால நான் உங்களுக்காக ஒரு டிராமா பண்ணேன்.
எப்படியும் கடைசியில ஓ. நான் தான் ஜெயிப்பேன். ஏன்னா உண்மை காதல் எப்பவுமே தோத்து போகாது. இப்பவும் கூட நீங்க என் மேல வச்சிருக்கிற காதலை நம்பிதான் இத சொல்றேன். நான் ஒன்னு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லி தொலைங்க. ஐ லவ் யூ. ஐயோ அம்மா, என்னம்மா மகேஷ் மாமா இப்படி சொல்லிட்டாரு? நான் கவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. என்னெல்லாம் கனவு கண்ட எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சேம்மா. செல்லக்குட்டி, நீ ஏமா அப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆமா, செல்ல குட்டி நொல்ல குட்டின்னுகிட்டு மாப்பிள்ள தான் தெளிவா சொல்லிட்டாரே, அந்த கவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்புறம் அழாம இவ என்ன செய்வா? நீயும் ஏன் அவ கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? அப்புறம் என்னையா, மாப்பிள்ளையே கவி கூட தான் கல்யாணம்னு சொல்லிட்டாரு, அதுக்காக இவ என்னையா பண்ண முடியும்? நமக்கு தெரியும் மாப்பிள்ள யார லவ் பண்றாருன்னு. அப்படின்றப்ப மாப்பிள்ள ஏன் அப்படி சொன்னார்னு நீங்க ரெண்டு பேரும் யோசிக்கவே மாட்டீங்களா? அவரு மித்ராவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல வந்தாரு. ஆனா அதுக்குள்ள அந்த எலி மூஞ்சி அவசரப்பட்டு போய் மாப்பிள்ளைக்கு முத்தம் கொடுத்துட்டான். நாம மித்ராவை கல்யாணம் பண்ணிக்க போறத சொல்ல போற நேரத்துல இவ இப்படி பண்ணிட்டாளேன்னு தான் கோவத்துல மாப்பிள்ள அவளை ஓங்கி அரைஞ்சாரு. சரி, நீ சொல்ற மாதிரி அவளதான் மாப்பிள்ள கல்யாணம் பண்ணிக்க போறத ஐடியாவில இருந்திருந்தா முத்தம் கொடுத்ததும் ஏன் மாப்பிள்ள அவளை அறைய போறாரு? இதுல இருந்தே உங்களுக்கு தெரியலையா மாப்பிள்ள மனசுல அந்த எலி மூஞ்சி இல்லன்னு? அப்புறம் எதுக்குப்பா அந்த எலி மூஞ்சிய கல்யாணம் பண்ணிக்க போறதா மாமா சொன்னாரு? அந்த எலி மூஞ்சிக்காரி தான் ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாளே. கோபத்துல ஏதாவது செஞ்சுக்க போறான்னு பயந்துதான் மாப்பிள்ள அவளை கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாரு. ஏங்க, ரூம்குள்ள போய் அவ என்ன செஞ்சிட போறா? சும்மா பயமுறுத்துறதுக்காக ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டாலே தவிர மாப்பிள்ள பயப்படுற மாதிரி அவ எதுவுமே செஞ்சுக்கவே மாட்டா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அது நமக்கு தெரியும், ஆனா அது மாப்பிள்ளைக்கு தெரியாதே. அதுவும் சரிதான். இங்க பாரு மித்ராச்சலம், மாப்பிள்ள எல்லாரும் முன்னாடியும் அந்த எலிமூஞ்சிக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நீ ஃபீல் பண்ணாத. ஏன்னா மாப்பிள்ள மனசு முழுக்க நீ தான் இருக்க, அது உனக்கே தெரியும்ல. நீயே நல்லா யோசிச்சு பாரு. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி சொல்றதா இருந்தா எதுக்கு மாப்பிள்ள எல்லாரையும் கூப்பிட்டு சொல்லணும்? அவங்க அப்பா கிட்ட சொன்னா வேலை ஈஸியா முடிஞ்சிட போகுது.